கருங்காலி மாலையை பற்றி சொல்லணும்னா சாமி இதோட சக்தியோடது வந்து சொன்னாலாம் புரியாது சாமி. நம்மளுடைய இந்த மாலைகளை அணிஞ்சு நம்ம போட்டுக்கிற விதத்தோடு இருக்குது சாமி. இப்போ எப்படி உதாரணத்துக்கு எப்படி சொன்னால், உடனே இது போட்டோன்னா பணம் காசு அள்ளி கொடுக்கும் வைக்கும் அப்படின்னு நினச்சி தான் சில பேர் ஏமாந்துடுறாங்க. இதோட மரத்தோட மகிமை என்னன்னா, நீங்கள் மாலை ஒன்று வாங்கி போட்டு நாளாக உங்களை சுத்தப்படுத்தும். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, இந்த மாலை போட்டிருக்கோம் நம்ம ஒரு கெட்ட காரியத்துக்கு போகக்கூடாது, இல்லை தீய காரியத்துக்கு போகக்கூடாதுன்னு சொன்னோம்னா அதெல்லாம் அப்படி இல்லை சாமி. இது வந்து என்னன்னா, உங்களை சுத்தப்படுத்துகிறது தான் வேலை, உங்களை காக்கிற தெய்வம். என்ன சாமி புரிஞ்சுக்கோங்க. இதோட வந்து என்ன வைப்ரேஷன் என்னென்னா, இந்த கேதகாரியை விட்டு போனோம்னா சில சாமியை சொல்லுவாங்க கழட்டி வச்சுட்டு போங்க, இல்லை இதுக்கு தீட்டு விட்டு போகும்போது கழட்டி வச்சுருங்க, கறி மீன் சாப்பிடாம எல்லாமே நீங்கள் அணுவீங்க. தீட்டு விட்டுக்கெல்லாம் மெயினாக போட்டு போகலாம். அதோட தீட்டை எடுக்கிறதானே இதோட வேலை. இது ரொம்ப சுத்தப்படுத்தி வைக்கிறதானே இதோட வேலை, பாதுகாப்பாக இருக்கிறதுனால தானே வேலை இது. இப்போ ஒரு பொண்ணு வந்து வயசுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்க, அதோட தீட்டு படும்னா அந்த மரத்தை கொண்டு வைப்பாங்களா, உலக்கையை கொண்டு வைப்பாங்களா? உலக்கைங்கிறது ஆதி காலத்திலேயே அந்த கருங்காலில் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வெயிட்டோட தன்மைக்கும் குத்துனா அந்த அரிசி பதப்படணுங்கிறதுக்காண்டி இருந்தாங்க. 100 வருஷம் நல்லபடியாக வாழ்ந்தாங்க. இதெல்லாம் இருக்குது. அதனால் இது வந்து தீட்டு கிடையாது சாமி, பயப்படாமல் அருமையாக போட்டுக்கலாம். இதோட சத்தியம் என்னென்னா, பெண்களும் அணியலாம். பெண்கள் இந்த மாதவிடாய் வரும்போது இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்கண்ணே, அதெல்லாம் இதுக்கெல்லாம் கிடையாது சாமி. இதோட வைப்ரேஷன் என்னன்னா, இதோட சக்தி என்னன்னா, நம்மளை காக்க வேண்டிய தெய்வம், மெயினாக தெய்வம். எல்லா மரத்துங்களுக்கும் சக்தி இருக்குது. ஒவ்வொரு மரமும் ஒவ்வொரு பலனை கொடுத்துட்டு தான் போய்கிட்டு இருக்கு. நமக்கு அது தெரியதில்ல, மரம் தானே கொடுக்குது அப்படின்னு. இது பழங்களோ இதோ கொடுக்காது, இதோட இதை அனுபவிக்க முடியாது. அதனால் மரமே இதோட சக்தி ஆயிடுது. கோபுர கலசத்தில் எப்படி நம்ம இதை தூக்கி வைக்கிறோமோ, இந்த ஒரு மரத்தோட சக்தியே தான் நமக்கு வந்து கோபுரம் ஃபுல்லாக நமக்கு பரவி இருக்குது. அப்போ நீங்கள் உள்ள கோயிலுக்குள்ளே போகலைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் வெளியே நின்று அதோட அருளை பார்த்துட்டு போயிடலாம். கோபுரத்தில் எப்படின்னா, நம்ம கோபுர தரிசனம் பண்ணால் கோடி புண்ணியங்கிறோம் இல்லையா? இப்போ கும்பாபிஷேகத்தப்போ நம்ம இதை மரத்தோட மகிமை பார்த்து தானே நமக்கு வந்து செய்கிறோம். அதனால் நீங்கள் கோபுர தரிசனம் பண்ணாலே கோடி நன்மை. அப்போ இந்த மரம் இருக்கிறதுனால தான் இதோட சக்தி. இந்த மரத்தை நமக்கு கிடைச்சது ரொம்ப வரப்பிரசாதம். இது தீட்டு கிடையாது, தீட்டை எடுக்கிறது தான் அதோட வேலை. நம சிவாயம். கருங்காலி மாலை போடுறதுனால உள்ள கஷ்டம் தீர்ந்துடும், பணம் கொட்டிடும் அப்படிலாம் சொல்றாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை, எந்த அளவுக்கு எப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். கருங்காலி மாலை போடுறதுனால நிறைய பேர் சொல்றதுனால நான் கோடீஸ்வரனா வைட்டேன், நான் இதனால நல்லா இருக்கேன் போகிறேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை தாமி. இது மாலை அணிந்தால் உங்களை சுத்தப்படுத்தும். உங்களை ரசிக்கணும், உங்களை சுத்தப்படுத்தி உங்களை நீங்கள் யாருன்னு உணர்த்துறது தான் இந்த மாலையோட வேலை, தெரியுமா? தவிர நான் வந்தோன்னே பணம் வந்துடுது, எனக்கு அது வந்துடுது, இது வந்துடல. நீங்கள் தெளிவாயிட்டாலே எல்லாமே கிடைச்ச மாதிரி தானே சாமி. நீங்கள் சுத்தமாகி நீங்கள் மனதளவில் சுத்தம்னா இதோட வைப்ரேஷன் தெரிஞ்சுக்கலாம். அப்போ நான் கோயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு நண்பர் சொன்னார், நல்ல மனுஷனே நான் பார்க்க முடியல அப்படின்னாரு. அப்போ எனக்கு வந்து நான் சொல்கிறப்ப நான் முன்னாடி கேட்டுக்கிட்டே வந்தேன், நல்ல மனுஷனை இப்போ கூட பார்க்கலாங்க அப்படின்னு. எப்போ நல்ல மனுஷனே இந்த உலகத்தில் இல்லவே இல்லைங்கிறாங்க. அப்போ சொல்லும் போது என்ன ஆயிடுதுன்னா, இப்போ 5 நிமிஷம் கூட நல்ல மனுஷனை காட்டிடுவீங்க சாமி அப்படின்னு. எப்படி என்னன்னா 4 பேர் கேட்டாங்க. நீ நல்ல மனுஷன் ஆகு, நீ நல்ல மனுஷன் ஆகிட்டாலே உன் கண்ணுக்கு எல்லாமே நல்லா தான் தெரியும். அதான் இதோட வைப்ரேஷன். அதனால் இந்த மாலை போட்டோடனே நம்ம யாருங்கிறத உணர்த்திடும். இந்த மாலையோ இது மாதிரி செங்கோலோ, இந்த மாதிரி செங்கோல் வச்சுக்கிறோம், சின்ன வேலுகள், இந்த மாதிரி குட்டி குட்டி வேலுகளை நீங்கள் பையில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு சக்தி. உங்களுக்கு இது எந்த மதம்னாலும் போடுறலாம். அந்த பாருங்க சிலுவை, கிறிஸ்டின் ஆளுகளும் சிலுவை போடுறாங்க. இந்த பெரிய ஆளுகள்லாம் இந்த மாதிரி புலி நகம் மாதிரி எனக்கு வேணும் சாமிப்பாங்க, புலி நகம் கொடுக்குறோம். இந்த வெள்ளி பூண்கள் நகாசு அடித்து இந்த பெரிய இந்த பாருங்கள் இந்த மரம், இது வந்து பெரிய வேட்டையாடி போகிறாங்க இல்லையா, அவங்களோட ஈட்டி மரம். ஈட்டி இந்த மரம் வந்து செங்காலியை தவிர இதோட இது வந்து ஈட்டி. அப்போ இந்த மாதிரி இதுவும் சேர்ந்து கொடுக்குறோம். இந்த உத்ராஜம் பெரும் ஞானிகள் பெரிய இது வர்றாங்க இல்லையா, இதில் நகாசு வேலை மாதிரி பார்த்து இந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துக்கிட்ருக்கோம். லேடிஸு கை செயின், குழந்தைகள் இந்த முந்தியெல்லாம் கருகுமணி கட்டுவாங்க இல்லையா, அந்த கருகுமணி மாதிரி இதில் நாங்கள் இந்த அளவு கடந்து தர்றோம். இந்த பாருங்க, இந்த இதில் பாருங்கள், இந்த சைஸ் வரல நமக்கு போட்டு தர்றோம். இந்த சைஸு கூட தண்ணிக்குள்ளே போகும் பாருங்கள், போதுங்களா?
இந்த இந்த சைஸ் மகன் நம்ம ஒரிஜினல் போடுறோம். அதே மாதிரி பெருசுகள் 8 mm இது உள்ள போட்ட உடனே போகும். இதோட வைப்ரேஷனு இந்த மாதிரி வேலுகை ராவி வச்சுருக்கோம் இல்லையா, வேலுகை போவோம், இந்த சிலுவை போவோம். இது மாதிரி ஐம்போனில் வந்து டாலர் மாதிரி போட்டு தர்றோம். இதில் என்ன வேலைப்பாடு பண்ணி தர்றோம். அப்போ இதோட சிறந்த பாருங்க, இங்கே விட்டு பாருங்கள், போலியானது மிதக்குது பாருங்கள். இதோட சக்தி இது நாங்கள் சின்ன சின்ன உருப்படிகள்லாம் போட்டு வச்சுருக்கோம். நம்ம இதில் குழந்தைகளுக்கு மாம்பிஞ்சு மாதிரி இந்த பாருங்க, ரவுண்டு மாம்பிஞ்சு, இப்படி சின்ன தாலி கவுத்தில் போடுற மாதிரி இதெல்லாம் தாயத்து பட்டைகள், இது மாதிரி எல்லாமே கருங்காலி, பூரா கருங்காலி தான். அம்பட்டுமே தண்ணிக்குள்ளே போவோம். இதில் வந்து நம்ம நல்லது கெட்டதுன்னு பார்க்கறதுனா தண்ணிக்குள்ளே போடுறது, தண்ணிக்குள்ளே போகிறது மட்டும் இல்லை சாமி, மரத்தோட சக்தியை தெரிஞ்சுக்கிறது தான் இது. இது பாருங்க, கலர் மாறுது பாருங்க, உள்ளே போட்டோன்னா அப்படியே கலர் மாறுதுங்களா. வந்து நல்லது. ஆமாம், அந்த கலர் வரும். இந்த கலர் வந்து நீங்கள் இதோட இன்னொன்று சக்தி என்னன்னா,